இங்கே சென்னை ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த கிரிக்கெட்டுக்கு பார்க்குற பழக்கமே இல்லை. எப்போது டிவியில் பார்த்தா தான். எனக்கு ஃபோன் அடித்தான், சார் இந்த மாதிரி சன் டிவியில் சொல்லி எனக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட் கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்போ கேட்குறது. சரி நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி சரி கேட்டேன், ஒரு கட்டஸ்க்காக கேட்டேன்டா, கிடைக்கலடானா ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். சார் அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்படியேடா எங்கடா இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் சார் இருக்கேன், நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே ஃபோன் அடிச்சு அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. உதயநிதி சார்கிட்ட டிக்கெட் வாங்கி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம பெரிய விஷயம் நல்ல விஷயம் கேட்கறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அவன் டிக்கெட்லாம் ஈஸியாக அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவான். அந்த பேர் சொன்னார்ல அட்வான்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி சிரிச்சுக்க போய் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட யாராவது நம்ம டிக்கெட் கேட்போமா, அந்த விஷயத்த பண்ணுங்க, ஊரில் அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னு போய் ஃபோன் அடிச்சு கேட்போமா? அப்படிப்பட்ட ஆளவன். இப்போ வந்தான், ஆஃபீஸ்க்கு வந்தான், ஒரு டிசம்பரில் வந்தியாடா வந்தால் கலராக இருந்தான். இன்னும் கலர் வேறு மாதிரி மாறி இருக்கே அப்படின்ட்டு. சரி மாமன் ஹிட்டு கொடுத்துருக்கான், காசு நிறைய வந்திருக்கும், காசு வந்தால் கலர் மாறும்ல, சினிமாவில் அது ஆட்டோமேட்டிக்காக கலர் அந்த குளூ கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணுறோம் சார். அவன் விக்னேஷன் அசிஸ்டண்ட் தான், அவங்க 2 பேருமே அசிஸ்டண்ட் தான். அவன் டைரக்ஷன் பண்ணுறான், சூப்பராக வாழ்த்துக்கள். இல்லை அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால் சுசி சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்லை லேட் ஆகும்னு சொல்கிற டேட்டில் அவன் பண்ணானான்னு தெரில அந்த ரோலில். ஏன்னா பாலசரவணன் ஒரு புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னா. அது அவன் எக்ஸ்தலத்தில் புலம்பி நண்பர்கள், கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான ஆள் அவன். ஏன்னா ஃபீல் பண்ணி உடனே தாண்டா போட்டிருந்தேன். அது நான் தான் சார், சரி எல்லாரும் பார்க்கணும்னு போட்டு விட்டேன் அப்படி. சரி